பார்லிமெண்டா இருந்தா என்னவா இருந்தா என்ன, ஹெச் ராஜா சொன்ன மாதிரி தான் சொல்ல வேண்டியிருக்கு. நீங்க ராத்திரி கூட நடந்து வந்திருக்காங்க. நல்ல கடுமையான இருட்டுல அந்த மினுக்கு மினுக்குன்னு எரியிற வெளிச்சத்துல அவர்கள் நடந்து வந்த காட்சியெல்லாம் கூட பார்த்தோம். வார்லி ஆதிவாசி எழுச்சி அப்படிங்கிறத நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். வரலாற்றினுடைய மிக முக்கியமான பகுதி. அந்த எழுச்சி நடந்த இடம் இந்த பால்கரனுடைய மையத்துல தான் அது நடந்தது. பார்லிமெண்ட், நாடாளுமன்றம் என்பதற்கான அந்த மக்கள் மன்றத்தினுடைய அவசியத்தையே அவங்க குழி தோண்டி புதைக்கிறார்கள். அந்த முக்கியத்துவத்தை அவர்கள் அங்கீகரிக்க மறுக்கிறார்கள். வரக்கூடிய பொருளாதார சிரமங்கள், பொருளாதார நெருக்கடி, இந்த நெருக்கடியினுடைய சுமையை முதலாளிமார்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கொஞ்சம் சந்தேகமா இருக்கு, எங்களுக்கு இந்த ஃபிகர்ல நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஐஎம்எஃப், வேர்ல்டு பேங்கே சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய புள்ளி விவரத்தினுடைய நம்பகத்தன்மை எந்த அளவுக்கு சிரிப்பாய் சிரிக்கிறது உலக அளவுல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்படின்னா என்னன்னா, இவர்கள் பின்பற்றக்கூடிய கொள்கையின் காரணமாக யார் கொழுக்கிறார்கள், யார் உயர உயர செல்கிறார்கள்னா, இந்த டாப்ல இருக்கிற 1%, டாப்ல இருக்கிற 10%. மத்திய அரசு பணியவில்லை என்றால், படியவில்லை என்றால் பல நாள் வேலை நிறுத்தம் உள்பட அடுத்தடுத்து சீரியஸான போராட்டங்களை நாங்க அறிவிப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த அரசனுடைய இருமாப்பான நவ பாசிச போக்குகளை வெளிப்படுத்துகிற எதேச்சாதிகார அகங்காரமான இந்த விஷயத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். அவங்க நம்மள மரணடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. திருப்பி ஒரு மரண அடி இந்த அரசாங்கத்தின் மீது விழ வைப்பதற்கு மக்கள் வீதிக்கு வருவதை தவிர வேறு வழி இல்லை. அனைவருக்கும் வணக்கம். பீப்புள்ஸ் டெமோக்ரசி ஜனவரி 19, 25 வாரத்துக்கான தலையங்கம். தலையங்கத்தோட தலைப்பு த பேட்டில் ஃபார் சர்வைவல் ஃபேஸிங் த விஷியஸ் ட்ரையாட். வாழ்வதற்கான போராட்டம், அதற்கு எதிராக இருக்கக்கூடிய 3 தடைகள். இந்த காலகட்டத்தில் மோடி அரசு உழைக்கும் மக்களுக்கு எதிராக ஏராளமான நடவடிக்கைகளை எடுத்திருக்கு. அதில் 3 மிக மிக கோரமான கடுமையான சட்டங்கள். அதனால அது என்ன மாதிரியான விளைவை, தாக்கத்தை நம் மீது ஏற்படுத்தும், எதை இழக்கிறோம், எதற்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும், எதற்காக நம்ம போராட்ட களத்துக்கு வரணும் என்பதை விளக்குகிற தலையங்கமாக இது இருக்கு. தலையங்கத்துல முதல்ல துவங்குவதே நம்ம எல்லாம் உத்வேகப்படுத்துகிற ஒரு இயக்கம். சமீபத்தில் மகாராஷ்டிராவில் நடந்தது. ஒரு 55 கிலோமீட்டர் நடைப்பயணமாக 50,000த்திற்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்கள், விவசாயிகள், உழைக்கும் மக்கள் செங்கொடி இயக்கத்தினுடைய தலைமையில், சிபிஎம்மினுடைய தலைமையில், விவசாய இயக்கத்தினுடைய தலைமையில் நடைபயணமாக பால்கர் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அவர்களுக்கான கோரிக்கைகளை வலுவாக வைத்து அதன் மூலமாக ஒரு பெரும்பகுதி கோரிக்கைகளை வென்றெடுத்து போராட்டத்தை முடித்த ஒரு மிகப்பெரிய இயக்கம். இது நம்ம படிக்கும் போதே நமக்கு மெய்சில் இருக்கும். அந்த புகைப்படங்களை எல்லாம் பார்த்தாலே நமக்கு அவ்வளவு உற்சாகமாக, அவ்வளவு உத்வேகமாக மக்கள் சக்தி மக்கள் சக்தி நம்ம பேசுறோம். அது நம்ம கண்ணு முன்னால பார்க்க முடியும். ஆனா இந்த நாட்டினுடைய பிரதான ஊடகங்கள், கார்ப்பரேட் ஊடகங்கள் இந்த செய்தியை பெருசா போடல, கண்ணை மூடிக்கிட்டாங்க. ஆனா சமூக வலைத்தளம் இதை நல்ல முறையில மக்கள் மத்தியில கொண்டு போச்சு. சமூக வலைத்தளத்தை இந்த காலத்தில் குலுங்க வைத்த, அதிர வைத்த ஒரு நிகழ்வாக இது நடந்தது. கிட்டத்தட்ட 48 மணி நேரம் 50,000 பேரும் நடந்து வந்திருக்கிறார்கள். அதுல நிலம் சம்பந்தமான கோரிக்கை, குறிப்பாக வன உரிமை சட்டத்தை தவறாக அந்த மாநில அரசு பயன்படுத்துவதால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள், இதையெல்லாம் வச்சுதான் அந்த நடைபயணம். ராத்திரி கூட நடந்து வந்திருக்காங்க. நல்ல கடுமையான இருட்டுல அந்த மினுக்கு மினுக்குன்னு எரியிற வெளிச்சத்துல அவர்கள் நடந்து வந்த காட்சியெல்லாம் கூட பார்த்தோம். அதனால இரவு பகலாக 48 மணி நேரம் நடந்து 55 கிலோமீட்டரை கடந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வெற்றிகரமான இயக்கம். இப்ப இந்த கோரிக்கைகள்லாம் ஏன் ரொம்ப வலுவா இந்த காலகட்டத்துல வந்ததுன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஓரளவு சோர்வோடக்கூடிய விஷயங்கள் முழுக்க ஒன்னொன்னா தகர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. இப்போ உதாரணமா 100 நாள் வேலை, அது தகர்ந்து போகிறது. ஒரு பக்கம் கடுமையான விலை உயர்வு, அப்புறம் எல்லா நிலங்களையும் கையகப்படுத்தி கார்ப்பரேட்டுகளுக்கு
வாரி வழங்குவது அப்படின்னு சொன்னா, குத்தகைக்கு எடுத்திருக்கிறவங்க நிலத்தை சொந்தமாக வைத்திருப்பவர்கள் மட்டுமல்ல, அதை பயன்படுத்தி விவசாய தொழிலாளர்களாக அங்க பணியாற்றக்கூடிய அவர்கள் உட்பட அது தொட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நிலம் கையகப்படுத்துவது, விவசாய விளை நிலம் கையகப்படுத்தப்படுவது அப்படிங்கிறது ஒரு பரந்துபட்ட தாக்கத்தை ஏழை எளிய மக்கள் மீது ஏற்படுத்துகிறது. அதனால இது ஒரு நிலம் சம்பந்தமான, நிலம் கையகப்படுத்தப்படுவது சம்பந்தமான, வன உரிமை சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுவது சம்பந்தமான பிரச்சனை. அதே போல இந்த காலகட்டத்தில் மின்சார திருத்த சட்டம் அது மின் விநியோகத்தை, மின் உற்பத்தி ஏற்கனவே அரையும் குறையுமா தனியார் மயமாயிருக்கு. இது மின் விநியோகத்தையும் தனியார் கையில் கொடுப்பது, ஸ்மார்ட் மீட்டர் மாதிரியான விஷயம். மின் கட்டணம் நினைச்சபடி உயரலாம், அது தனியாரை சார்ந்தது, அவங்க நினைச்சா உயர்த்த முடியும். ஒட்டுமொத்தமாக சாதாரண மக்களுக்கு அடிப்படையாக ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய சமூக கடமைகளிலிருந்து அரசாங்கம் விலகிக் கொள்வது, இதுதான் நவீன தாராளமயத்தினுடைய மிக முக்கியமான மையமான அம்சம். மக்களுக்கு செய்ய வேண்டிய அடிப்படை கடமையிலிருந்து அரசாங்கம் விலகிக் கொள்வது அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்துல. நீங்க தனியார் மயம்னா வேற என்ன? நீங்க மின் விநியோகத்தை கூட தனியாருக்கு கொடுப்பீங்கன்னா அப்புறம் அரசாங்கத்துக்கு வேற என்னதான் வேலை இருக்கு? இந்த மாதிரியான கேள்விகளை எல்லாம் கேட்டுதான் மக்கள் போராட்ட களத்துக்கு வந்தாங்க. அதே போல லேபர் கோட் உழைப்பாளி மக்களை கடுமையாக சுரண்டுகிற ஒரு விஷயம், தொழிலாளிங்கிற பேரை கூட விட்டு வைக்கல. அப்ப இது எல்லாமே இந்த போராட்டத்தினுடைய முக்கியமான கோரிக்கையாக இருந்தது. இப்ப இந்த பால்கர் இந்த பகுதி என்ன பகுதினா, வார்லி ஆதிவாசி எழுச்சி அப்படிங்கிறத நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், வரலாற்றினுடைய மிக முக்கியமான பகுதி. அந்த எழுச்சி நடந்த இடம் இந்த பால்கரனுடைய மையத்துல தான் அது நடந்தது. அதனால அந்த கால எழுச்சி மிகுந்த போராட்டத்தை நினைவு கூறத்தக்க விதத்துல இந்த போராட்டம் நடந்ததுன்னு சொல்லலாம். அதே போல நாசிக்ல இருந்து மும்பை வரை சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு பிரம்மாண்டமான நடைபயணம் நடந்தது. அது அப்பவே நம்ம ஊடகங்கள்ல பார்த்திருக்கோம். ஆனா அப்போது பங்கேற்றவர்களை விட 2 மடங்கு அதிகமாக இப்ப நடந்த சமீபத்துல நடந்த எழுச்சியில நடைபயணத்துல மக்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அப்ப அதுக்கான காரணம் வாழவே முடியாது, இனிமேல வாழ்வதற்கான உரிமையே அற்றுப்போய் விட்டது அப்படிங்கிற நிலைமைக்கு தான் மோடி அரசாங்கம் கொண்டு வருகிறது. இந்த காலகட்டத்தில் அவங்க கொண்டு வந்த படுமோசமான விஷயங்கள் பலதையும் ஸ்டாண்டிங் கமிட்டி கிட்ட விடுங்க அப்படின்னா அதையும் கேட்கல. அதனால தலை போகும் அவசரத்துல இதையெல்லாம் அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்பது தற்செயலாக நடந்த விஷயம் கிடையாது. பார்லிமெண்ட், நாடாளுமன்றம் என்பதற்கான அந்த மக்கள் மன்றத்தினுடைய அவசியத்தையே அவங்க குழி தோண்டி புதைக்கிறார்கள். அந்த முக்கியத்துவத்தை அவர்கள் அங்கீகரிக்க மறுக்கிறார்கள். பார்லிமெண்டா இருந்தா என்னவா இருந்தா என்ன, ஹெச் ராஜா சொன்ன மாதிரி தான் சொல்ல வேண்டியிருக்கு. நீங்க எதுவா இருந்தா என்ன, எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. கார்பரேட்டுகளுக்கு சாதகமாக அல்லது எங்களுடைய எதேச்சாதிகார பாதைக்கு சாதகமாக எதை வேண்டுமானாலும் நாங்கள் செய்வோம் அப்படிங்கிற நிலைமையில அவர்கள் போய்கொண்டு இருப்பதை தான் இந்த காலகட்டத்துல அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய மக்கள் விரோத நடவடிக்கைகள் காட்டுகிறது. எல்லாமே மோசமான நடவடிக்கைகள் இருந்தாலும் அந்த 3 மிகப்பெரிய தடைகள் அப்படிங்கிறது, ஒண்ணு இந்த 100 நாள் சட்டத்தை ஒழித்து கட்ட அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய விபி கிராம்ஜி, அதே போல 2வது லேபர் கோட், 3வது மின்சார சீர்திருத்தம் சம்பந்தமான அந்த திருத்த சட்டம். அதனால இது 3ஐ எதிர்த்த போராட்டம் வலுவாக நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் தலையங்கத்துல முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம். இப்ப இந்த 3 ஏன் வந்தது அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக நம்ம பார்க்கணும். அப்ப இந்த நவீன தாராளமய பாதையில போவதால் வரக்கூடிய பொருளாதார சிரமங்கள், பொருளாதார நெருக்கடி, இந்த நெருக்கடியினுடைய சுமையை முதலாளிமார்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், கார்பரேட்டுகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்ப இந்த சுமையை யார் மேல சுமத்துவது அப்படின்னா சாதாரண மக்கள் மேல, உழைப்பாளி மக்கள் மேல. அதனால இந்த நடவடிக்கையெல்லாம் நீங்க கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா அதனுடைய சாராம்சம் என்னவாக வருகிறது? இந்த நவீன தாராளமய பாதையில் போவதன் விளைவாக உருவாகிற அந்த நெருக்கடியை மடைமாற்றம் செய்வது, சாதாரண எளிய மக்கள் தலையில் சுமத்துவதுங்கிறது தான் இந்த சட்டங்கள், நடவடிக்கைகளுடைய அத்தியாவசியமான உள்ளடக்கமாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும்.
இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 3 சட்டங்கள்னால என்னெல்லாம் பாதிப்பு அப்படிங்கிறது திரும்ப இந்த தலையங்கத்தில் விரிவாக குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லைன்னே சொல்லியிருக்காங்க. ஏன்னா சில வாரங்களில் இந்த தலையங்கத்தில் நம்ம எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்கோம். பீப்புள்ஸ் டெமோக்ரஸியில் வந்திருக்கக்கூடிய இதர கட்டுரைகள் மூலமாக நம்ம சொல்லியிருக்கோம். அதனால இது 3 எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம திரும்ப இங்கே விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பாதிப்பு வரும் அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு தெரியும். அதனால இதை எதிர்ப்பதுங்கிறது நம்முடைய வாழ்வை பாதுகாப்பதற்கு சமம் அப்படிங்கிற முறையில தான் தலையங்கத்துல பல கருத்துக்கள்ங்கிறது வந்திருக்கு. இப்போ அரசாங்கம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்குன்னா, ஜிடிபி பிரமாதமாக உயருகிறது அப்படின்னா அந்த ஒத்த வரியை வச்சுக்கிட்டு நாங்கள் வளர்ந்துட்டோம் எங்கள் கொள்கைகள்லாம் எதிரணியினர் சொல்கிற மாதிரி எல்லாம் இல்லை, அதெல்லாம் எல்லா மக்களுக்கும் நன்மை தரக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஜிடிபி சமாச்சாரம் சிபிஎம் உள்பட எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறோம், ரொம்ப ஓவராக நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று ஜிடிபி அதிகரிப்பதனால அது ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியினுடைய ஒரு கூட்டு சராசரி நீங்க சொல்றீங்க. அது இதனால் வரக்கூடிய பலன் எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்திருக்கிறதா? இந்த ஜிடிபி உயர்வதால் வாழ்க்கை தரம் எல்லா மக்களுக்கும் உயர்ந்திருக்கான்னா அது இல்லை. அதனால ஜிடிபியை மட்டும் வச்சுக்கிட்டு எந்த முடிவுக்கும் வர முடியாதுங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது, அப்படியே வச்சுக்கிட்டாலும் ஜிடிபி ஃபிகராக அவங்க 8.2%, இது இந்திய அரசு சொல்வது. இது கொஞ்சம் ஜாஸ்தி மாதிரி தெரியுது, அதிகமாக தெரியுதுங்கிறத எதிர்கட்சிகள் நம்ம சொல்கிறோம். இப்போ நம்மளை விடுங்க, ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்கே இப்போ என்ன சொல்லியிருக்குன்னா, இந்திய அரசு சொல்லக்கூடிய முன்வைக்கக்கூடிய இந்த எண்ணிக்கை வளர்ச்சி விகித ரேட் இருக்கு பார்த்தீங்களா, அதில் எங்களுக்கு லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, எங்களுக்கு இந்த ஃபிகரில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்கே சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய புள்ளி விவரத்தினுடைய நம்பகத்தன்மை எந்த அளவுக்கு சிரிப்பாய் சிரிக்கிறது உலக அளவுல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். கார்பரேட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எல்லாத்துக்கும் அரசாங்கம் செலவழிக்கணும், அவங்க கையை விட்டு எதையும் செலவழிச்சிடக்கூடாது. அதே போல இந்த காலகட்டத்தில் அவர்களுடைய லாப விகிதம்ங்கிறது அதிகரித்து இருக்கிறது அப்படிங்கிற புள்ளி விவரங்கள்லாம் இருக்கு. அதே போல இந்த அறிக்கையில் வேர்ல்டு இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட்டை அவங்க கோட் பண்ணுறாங்க. ஏற்கனவே கூட சில புள்ளி விவரங்கள் நம்ம பார்த்துருக்கோம். திரும்பவும் அதில் சில புள்ளி விவரங்கள், அதாவது நாட்டினுடைய வளங்கள் செல்வங்கள் யார் கையில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது, இந்த நாட்டினுடைய தேசிய வருமானத்தில் யார் கையில் எவ்வளோ இருக்குது, 2 விதமான விவரங்கள். அப்போ தேசிய வருமானத்தை பொறுத்த வரைக்கும் மேல்மட்டத்தில் இருக்கிற 10% மக்கள் தொகையில மேல்மட்டத்தில் இருக்கிற பணக்காரர்கள் 10% பேர் கையில தேசத்தினுடைய வருமானத்துல 58% அவங்க கையில இருக்கு. ஆனா கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய 50% மக்கள், சாதாரண மக்கள், அவங்க கையில தேசிய வருமானத்துல 15% தான் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு அம்சம். அதே போல நாட்டினுடைய வளம் அப்படின்னு பார்த்தாலும் மேல்மட்டத்தில் இருக்கிற 1% பேர் கையில 40% தேசத்தினுடைய செல்வமும் வளமும் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உருவாக்குனதுல வேர்ல்டு இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட் உலக அளவில் உருவாக்குனது. அதுல இந்தியாவை பத்தி சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் இது எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அப்படின்னா என்னன்னா, இவர்கள் பின்பற்றக்கூடிய கொள்கையின் காரணமாக யார் கொழுக்கிறார்கள், யார் உயர உயர செல்கிறார்கள்னா, இந்த டாப்ல இருக்கிற 1%, டாப்ல இருக்கிற 10%, கீழ்மட்டத்தில் இருக்கிற 50% சரிந்து கொண்டே போகிறார்கள். பாட்டம்லெஸ் பிட்டும்பாங்க. ஒரு பள்ளத்துல அடி எங்க இருக்குன்னே தெரியாது, அடியே தெரியாத அளவுக்கான பள்ளத்துல உழைப்பாளி மக்கள் தள்ளப்படுகிறார்கள். ஏற்கனவே நிலைமை அதுதான். அந்த நிலைமையை இன்னும் சிக்கலாக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த காலகட்டத்தில் மோடி அரசாங்கம் நடவடிக்கைகளை கொண்டு வந்திருக்கு, சட்டங்களை கொண்டு வந்திருக்கு. அப்ப அப்படின்னா உழைப்பாளி மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவார்கள். அதனால்தான் தலையங்கத்தினுடைய தலைப்பு வாழ்வதற்கான போராட்டம். மற்றதுக்கு கூட போராட்டம் இல்லை, நான் உயிரோட இருக்கணும், வாழணும் அப்படின்னாலே நம்ம போராட்ட களத்துக்கு வர வேண்டிய அவசியம்தான் இருக்கிறது. அதனால பிப்ரவரி 12 வேலை நிறுத்த போராட்டம், அதை விவசாய கூட்டமைப்பு
ஆதரித்திருக்கிறது என்பது, சிபிஎம் உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகள் அதை ஆதரிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அது ஏதோ பாலிடிக்ஸ் அப்படின்னு நம்ம விட முடியாது. நமக்கான பாலிடிக்ஸாக அதை பார்க்க வேண்டியிருக்கு. நாம் உயிர் வாழ்வதற்கான போராட்டத்தோடு இணைந்ததுதான் February 12 அகில இந்திய வேலை நிறுத்த பொது வேலை நிறுத்த போராட்டம். அதனால இதை வெற்றியடைய செய்வது என்பதும், அதற்கு பின்னாலும் தொழிற்சங்கங்கள் சொல்லியிருக்காங்க, இது ஒரு நாள் ஸ்ட்ரைக்கோட நாங்க முடிச்சுக்குவோம்னு நினைக்காதீங்க. இந்த ஒரு நாள் ஸ்ட்ரைக்ல மத்திய அரசு படியவில்லை என்றால் பல நாள் வேலை நிறுத்தம் உள்பட அடுத்தடுத்து சீரியஸான போராட்டங்களை நாங்க அறிவிப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால இது வேலை நிறுத்தம், காசு போகுது, வரக்கூடிய ஊதியம் போவதாக பார்க்காமல் வாழ்க்கையே போய்கிட்டு இருக்கு. ஊதியம் போறதை நம்ம பார்க்க முடியாது, வாழ்க்கையே போய்கிட்டு இருக்கு. ஆகவே வாழ்க்கையை பாதுகாப்பதற்கு February 12 வேலை நிறுத்தத்தை வெற்றியடைய செய்ய வேண்டும். இந்த அரசினுடைய இருமாப்பான நவ பாசிச போக்குகளை வெளிப்படுத்துகிற எதேச்சாதிகார அகங்காரமான இந்த விஷயத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். அவங்க நம்மள மரண அடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. திருப்பி ஒரு மரண அடி இந்த அரசாங்கத்தின் மீது விழ வைப்பதற்கு மக்கள் வீதிக்கு வருவதை தவிர வேறு வழி இல்லை என்பதுதான் தலையங்கத்தினுடைய சாராம்சம்.